மாண்புமிகு உறுப்பினர் சாசி சிவசங்கர் அவர்கள். தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும், அவை நிறைவின் போதுதான் தேசிய கீதம் பாட வேண்டும் என்கின்ற மரபு தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருவது. இது ஏதோ அவைக்கு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பள்ளியிலே படிக்கும் போதும் அங்கேயும் இந்த நிகழ்வு தான் நடைபெற்று என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வந்தே மாதரம் பாடல் இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தபொழுது உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்பு விழாவில் ரீசண்டாக வந்த சர்க்குலர், ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலர் படி வந்தே மாதரம் பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது. அப்பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கான மரியாதையை எழுந்து கொடுத்தார்கள். இது ரீசண்டாக வந்த பிரச்சனை. அதற்கப்புறம் பதவியேற்பு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு கவர்னரிடம் கோரிக்கை கொடுத்தார்கள். அப்பொழுது கவர்னர் ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலரை தான் நாங்கள் ஒபே பண்ணணும்னு சொன்னார். கிட்டத்தட்ட 5 நிமிடம் அப்பொழுதே தன்னுடைய கோரிக்கை வைத்தார் பதவியேற்பு விழாவுக்கு முன்பே. அதன் பின்பு கவர்னருடைய அலுவலகத்தில் அடுத்த பதவியேற்பு நடக்கும் பொழுதும் நம்மளுடைய கோரிக்கை முதல்வரும் சரி நாங்களும் சரி வைத்தோம். கவர்னருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அவருடைய அவையில் பதவியேற்கும் பொழுது மாநில அரசால் எந்த விதமான முயற்சிகளை செய்ய முடியல. ஆனால் அரசு நிகழ்ச்சிகளில் எப்பொழுதும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடினோம். அதே மாதிரி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் சட்டசபை கூட்டத்தில் பேரவைத் தலைவர் அவர்கள் இங்கு தலைமை இருக்கக்கூடிய அவையில் கவர்னருடைய கோரிக்கைகளை முதலில் வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லும் பொழுதும் சரி, அதில் முதலமைச்சர் உறுதியாக நின்று பேரவைத் தலைவர்களும் உறுதியாக பேசி எங்களுடைய கருத்துக்களை கவர்னரிடம் உறுதியாக கூறி பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய மாநில கொள்கையில் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து இன்றைக்கு 3-4 வருடங்களாக கவர்னர் முன்பு கவர்னரோட சண்டை போட்டு வெளிநடப்பு பண்ணுறது ஒரு டிப்ளமசி கிடையாது. எந்த கவர்னர் புறக்கணிக்கப்பட்டாரோ அதே கவர்னர் முன்பு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதுதான் தமிழ்நாட்டில் புதிய தலைமையின் எங்களுடைய முதலமைச்சருடைய மெசேஜ். நாங்கள் எப்பொழுதும் மாநில கொள்கையில் உறுதியாக இருப்போம். அது கவர்னராக இருந்தாலும் சரி, டெல்லியோட தலைமையிலாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மாநில உரிமையை ஸ்டேட் அட்டானமி சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணாவுடைய கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை பதிவு செய்து 4 வருடங்கள் கழித்து முதல் முறையாக அதை நடைமுறைப்படுத்துவது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஒரு சண்டை போட்டு வெளிநடப்பு பண்றதில்லை. அதே கவர்னரை தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாட வச்சு நிக்க வச்சு மரியாதை கொடுத்து தமிழக மக்களுடைய உரிமையை நிலைநாட்டியது இந்த அவையில். அதனால இதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள், உங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் அண்ணாவுடைய கொள்கையும் தான். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இதில் நம்ம கிட்ட எந்த விதமான வேறுபாடும் கிடையாதுங்களை நம்முடைய சகோதரர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பதிவு பண்ணிக்கிறோம். அதில் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் உயிரை விட உறுதியாக நாங்கள் இருப்போங்கிறதை பதிவு பண்ணிக்கிறோம்.